கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை தான். தமிழ் சினிமாவின் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியாக இருக்கும் மர்மர் மார்ச் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய ஆவலை கிளப்பி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க டிராகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 48 அரியரை வச்சுட்டு கடைசியாக வெளியே வந்துடுறாப்புல. இன்னும் டிகிரியை இவர் வாங்கலை. ஆனால் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இவர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டதாகவும், அதாவது டிகிரியவே வாங்கிட்டதாகவும், இப்போ வெளியே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதாகவும் சும்மா அப்படி விட்டு போட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் எதுவுமே இவர் உருப்படியாக பண்ணலை. இவருக்கு காலேஜ் டைமில் இருந்தே ஒரு காதலும் இருக்குது. அந்த பொண்ணும் இந்த பயவில் ஒழுங்காக அந்த 48 அரியரையும் கிளியர் பண்ணுவான், அடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போவான் அப்படின்னு பார்த்தா அதுக்கான எந்த அறிகுறியும் நம்ம ஆளுகிட்ட கிடையாது. ஒரு கட்டத்தில் வீட்டில் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கப்பா, 1,20,000 ரூபா சம்பளம் மாப்பிள்ளைக்கு, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல போக, இரு நானும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறேன் பார் அப்படின்னு சொல்லி கதாநாயகன் தேர்ந்தெடுக்கிற ஒரு தவறான பாதை, அதனுடைய விளைவாக அடுத்தடுத்து இவர் சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏங்க காலேஜுக்கு போய் பொறுப்பே இல்லாமல் சும்மா பொறுக்கி பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு தர்ற படத்துடைய கதாநாயகன், அவர் கூட காதலிக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டு தர்ற ஒரு பொண்ணு, இந்த கதாநாயகன் அறவே ஆகாத காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை ஒரு பிரின்சிபல் கதாபாத்திரமோ, இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த டான் மாதிரியே இல்லை, அப்போ இது டான் பார்ட் 2வா அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேச்சு ஒன்று கொஞ்ச நாளாக போய்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த டிராகன் டீசர் இல்லை ட்ரெய்லர் வெளியானதில் இருந்தே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல மெசேஜை ப்ரீச்சி மோடில் சொல்லாமல், பட் ஒரு பக்கம் காமெடியாக, இன்னொரு பக்கம் ஒரு சில சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸு, இன்னொரு பக்கம் ஒரு சில எமோஷனல் மொமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் கலந்து இந்த படத்துடைய இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து ரொம்ப சென்சிபிளான ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் இந்த டி ராகவன் அப்படிங்கிற அந்த பேர் டிராகன் அப்படின்னு சொல்லி எப்படி மாறுச்சுங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது சூப்பராகவே இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் பல காட்சிகள் ரொம்ப அற்புதமாக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்கு, அதே மாதிரி தன்னுடைய முன்னாள் காதலியை முன்னாடி வச்சுக்கிட்டே இந்நாள் காதலியை ஃபோனில் சமாளிக்கக்கூடிய பிரதீப் ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சி ஆகட்டும்னு இப்படி காமெடி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப சர்ப்ரைசிங்கான சீன்ஸு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பக்க காட்சிகள் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கல்யாண வீட்டில் எவன் என்ன நினச்சா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு உடைக்கக்கூடிய பிரதீப், அந்த ஒரு சீன் ஆகட்டும், ஜார்ஜ் மரியன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் பிரதீப் கிட்ட பேசுகிற அந்த ஒரு சீன் ஆகட்டும்னு சொல்லி நம்மளை கண்கலங்கி நிற்க வைக்கக்கூடிய எமோஷனலான சீக்வன்ஸும் இந்த படத்துக்கு பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரி சம்பவங்களும் இந்த படத்தில் உள்ள இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு பப்புக்குள்ளே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு வழக்கமாக ஆர்சிபிக்கு பண்ணுற ஒரு சம்பவத்தை இந்த படத்துக்குள்ளே அப்படியே போகிற போக்கிலே செஞ்சு விட்டு போயிருக்காப்புல இயக்குனர். அப்படியும் ஒரு சில காட்சிகள் இருக்குது. காட்சி அமைப்பில் எல்லாமே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுற அளவுலையே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் டு த கோர் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் அவர் முதல்ல பொறுப்பே இல்லாமல் காலேஜுக்குள்ளே சுற்றிட்டு தெரிஞ்சு ஆனால் ஊனா பிரின்சிபல்கிட்டே நீ என்ன சொல்கிறது அப்படின்னு ஐடி கார்டை மூஞ்சி எழுதி கேட்டு எரிஞ்சிட்டு போகிற அந்த மாதிரி
காட்சிகளை அவர் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது எக்ஸாம் முடியறதுக்கே அப்படின்னு அவர் உணரக்கூடிய, அதனால் அவர் வந்து அவருக்குள்ளே கிரியேட் ஆன அந்த டென்ஷனை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காட்சியாகட்டும், ஜிவிஎம்முடைய ஆஃபீஸுக்குள்ளே டக்குன்னு துள்ளி குதித்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியாகட்டும் அப்படின்னு பல இடங்களில் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக எமோஷனல் சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவர். இவர் இப்படி அப்படின்னா அனுபமா பரமேஸ்வரனை பொறுத்தளவுக்கு அந்த மாடியில் நம்ம பிரதீப் கிட்ட பேசக்கூடிய ஒரு எமோஷனலான சீன் இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களுமே. இதில் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பினேஷன் சீனில் ஐ டிடன்ட் ஆக்சுவலி டிசர்வ் யூன்னு சொல்லி பிரதீப் அனுபமா கிட்ட சொல்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அது ஒரு செம்மையான ஃபீல் குட் சீனு. அது அவ்வளோ அழகாக ஒரு கவிதையான ஒரு காட்சி. அது நீங்கள் பாருங்கள், அது தெரியும். அவ்வளவு சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காப்புல இயக்குனர். இந்த 2 பேர் போக உண்மையை சொல்லணும்னா டான்ல எஸ்ஜே சூர்யாவுடைய கதாபாத்திரம் எப்படியோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அந்த படத்தில் மிஸ்கினுக்கு. ஆனால் இந்த படத்தில் மிஸ்கினுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், அதை மிஸ்கின் வந்து பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும் வேற லெவல். ரொம்ப அற்புதமாக அழகாக பண்ணியிருக்கார் மிஸ்கின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் போக இந்த படத்தில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஆகட்டும், ஜிவிஎம் ஆகட்டும், விஜே சித்து ஆகட்டும், நம்ம ஜார்ஜ் மரியன் ஆகட்டும், இந்துமதி மணிகண்டன் ஆகட்டும்னு சொல்லி, நம்ம கைடு லோகர் அவங்களாகட்டும்னு சொல்லி எல்லாருமே அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். லியோன் ஜேம்ஸுடைய மியூசிக்கில் அந்த டிராகன் சாங்கு செம்மையான பெப்பி நம்பர், அந்த மாதிரி 1-2 பெப்பி நம்பர் இந்த படத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் நல்ல மெலடி சாங்ஸு, அதுவும் வரிகள் புரியக்கூடிய அளவில் எழுதப்பட்ட பாடல்கள், அது ரொம்ப அழகாகவே கம்போஸ் பண்ணியிருக்காரு லியோன் ஜேம்ஸு. அது சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. அதுவும் காட்சிகளோடு அந்த பாடல்கள் பார்க்கும்போது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது அந்த பாட்டுகள் எல்லாமே. ஸோ படத்தில் பாட்டுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர்னா அந்த படத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஏங்க இங்கே பாருங்கள், நான் கெட்டவன் தான், அதாவது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுற அளவுக்கு நான் கெட்டவன் தான். ஆனால் ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையை கெடுத்து அவன் நாசமாக போகணும், அதனால நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு கெட்டவன் கிடையாதுன்னு ஒரு வசனம். அந்த வசனம் பிளேஸ் பண்ணப்பட்ட இடம் தான் அழகு. அதை நான் எங்கேன்னு ரிவீல் பண்ணல, நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ பெருசாக சொல்லவே விரும்பலை. சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஒரு சில டல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குதோ, நல்லா போதுங்க, ஆனால் திடீர்னு லைட்டாக அங்கங்கே டல் ஆகுது படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. குறிப்பாக படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் வர பரபரன்னு போயிடும் செகண்ட் ஹாஃப். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன லாகிங்க அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த லாஜிக்குங்கிற மேட்டர்லாம் இப்போ நம்ம எந்த படத்துக்குமே பேசுகிறது கிடையாது. இயக்குநர்கள்லாம் லாஜிக்குங்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு பல நாள் ஆகுது. அது சாதாரண படமாக இருந்தாலும் சரி, மாஸ் படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த படத்துலலாம் நம்ம பிரதீப் வேலை பார்க்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே மிஸ்கின் உள்ளே ஒரு சீன் ஒன்று இருக்கும். அப்படியெல்லாம் எந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளேயும் உள்ளே போயிட முடியாது ராஜா. எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அங்கே இங்கே எல்லாம் கெஞ்சி கூத்தாடி வந்தாலே ரிசப்ஷனை தாண்டி விட மாட்டாங்க. இந்த படத்தில் இருக்க மாதிரிலாம் உள்ளே போயிட்டு நேரம் வாங்க கமான் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து பேசுவான் அப்படின்லாம் எந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேயும் உங்கள் மச்சான் மாமனாரெல்லாம் எவனும் உள்ளே வந்துட முடியாது. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை வேலை பார்த்தவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு சில லாஜிக் மிரர்கள் அந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு 2K கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, 90s கிட்ஸை கவரக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டிராகன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அவங்களுக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டிய ஒரு நல்ல மெசேஜை எங்கேயுமே ப்ரீச்சி மோடில் சொல்லாமல் காமெடி எமோஷன்ஸ்னு எல்லாத்தையும் கலந்து நீட்டாக இந்த படத்தை பண்ணியிருக்காப்புல இயக்குனர். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு 1-2 லிப்லாக் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த கூந்தல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழில் அழகாக வேறு ஒரு வார்த்தையில் பேசுவாங்க இல்லையா, அது சரமாரியாக போகிற வாரம்லாம் அந்த படத்தில் பேசுகிறேன். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி செக்ஷுவலாலாம் அப்படி எந்த ஒரு விஷயமும் பெருசாக இந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்படலை. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.